அடே கேளு எப்படி தெரியுமா? எப்படி தரை முழு தீலோ நான் அழைக்கும் போது வந்தால் போதும். புறப்படு புறப்படு. நாங்களும் பாண்டவர்களான அவர்களும் ஐவர்களும் அண்ணன் தம்பியாக வாழ்ந்து வந்தோம். நான் நல்லபடியா சொல்லிட்டேன்னா துணி கட்டி இருப்பாங்க வலிக்க கட்டிக்கிற மாதிரி துணி கட்டினா பாண்டவர்களே அவர்கள் அண்ணன் தம்பி போல் வாழ்ந்து வந்தோம். எங்களுக்குள்ளே ஒருவன் புகுந்து விட்ட மாட்டை ஓட்டக்கூடிய கண்ணன் கிளேரி பையன் எங்களை பார்க்க வரும்போது பலாக்கனிய ஒன்றை கொண்டு வந்து எங்களுக்கும் பாண்டவர்களுக்கும் பகையை ஏற்படுத்தி விட்டோம். அப்புறம் சிறிய தந்தை பாண்டு மகாராஜா இறந்து விட்டார். பிறகு அந்த உமா பையன் தருமன் என் தந்தையாரிடம் வந்து நாடு இருக்கிறதா இல்லையா என கேட்டு என்ன செய்தேன் குழைத்து போகட்டும் என்று. ஆமா இப்ப நீ வந்து கேட்கணும் ஐயா, நான் பிச்சை போட மாட்டேன். பங்காளி ஆளை விட்டு சாமடியா தாண்டகாவனத்தை கொடுத்து தாண்டகாவனம் சொல்லக்கூடிய ஒரு வனம் கொடுத்தீர்கள். ஆமா இப்ப நான் உனக்கு ஒரு நாடு கொடுத்தா நீ ஏன் பண்ணுவேன்? அதை அடக்கமா வைத்து வாழ மாட்டியா?
ஒரு மகாராஜா கொடுத்தாரு கேட்டு பிச்சை போட்டாரு கேட்டு ஒண்ணு குத்தாரு பிச்சை போட்டாரு ஆமா நம்ம எப்படி ஐயோ மகா பொத்து சும்மா வச்சுட்டு ஐயோன்றது வாயில வந்துச்சுன்னா நான் உனக்கு பல முறை சொல்லிட்டேன் நாரா கீச்சு போடுவேன் சரியா ஐயோன்றது இன்னொரு நாள் வாயில வரக்கூடாது ஆமா பேய்த்து போகட்டும் என்று அடிடே நாட்டை கொடுத்து அதை என்ன செய்தார்கள் அதை அடக்கமாக வைத்து வாயாமல் இந்திரனை உற வைத்து ராஜதுவையாக வெளியே சென்றனர் அதை யார் செய்யணும் கோடி கோடியா பணம் வச்சுக்கணும் செய்யணும் நானே செய்யணும் அது எப்படி அவங்க செய்யலாம் அதை கண்டு பொறாமை கொண்டு ஆவாய வர வைத்து ஆடினே சூது ஆடினே சூது நாடு உப்பு சட்டிய வரவாடு அனைத்தையும் ஜெயித்து நம்ம என்ன செய்தீங்க அந்த மொழி போலாம் எங்க அப்பா இருப்பாரா என்னை பார்த்து சிரித்து அந்த திரௌபதி என்னை பார்த்து சிரித்த அந்த திரௌபதி தம்பி துச்சாசனை விடுத்து விடுத்து வர செய்து அண்ணாவை அரங்கமா மேடையில ஏற்று என்ன செய்து அதனால வஸ்திரபங்கம் செய்து ஆமா என்ன செய்து ஐவரை காணே
தேசம் வச்சுக்கிட்டா டேய் அதுக்கெல்லாம் ஒரு புத்தி வந்தா பத்தி உனக்கு நானே ஆளணுமா டேய் உனக்கு முதல்ல ஒரு ஒரு வீட்டை மாதிரி பண்ண ஆள தெரியுமா மகாராஜா ஆள தெரியாம நினைக்கிறேன் ஆள தெரியுமா மகாராஜா கொடுத்து பாருங்க பிறகு பாருங்க கொடுத்து பார்த்தா என்ன பண்ணுவா நல்லா நல்ல அந்த நாட்டை சுகத்தோட வச்சிருக்கு சுகத்தோடியா சேமத்தோடு வரணும் வரணும் நாடு கேட்பார் போல் தெரிகிறது நாடு சென்ற பாண்டவர் காட்டிலே மடிய வேண்டும் அதற்கு தக்க யோசனை ஒன்று சொல்லு மாமா யாரு யார் சொல்லு மாமா தாய் மாமா தாய் மாமா தாய் மாமா சகுனி மாமா சகுனி மாமா அண்ணாரை அழைத்து கேட்டால் தக்க யோசனை ஒன்று கொடுப்போம் ஆகையால் உடனே புறப்பட்டு சென்று காந்தார தேசம் சென்று மாமாவை உன்னுடைய மருமகள் அழைத்ததாக உடனே புறப்பட்டு சென்று வா Aduh.
நானும் தள்ளாத வயதில் தட்டு தடுமாறி கொண்டு வருகின்றேன். என்னை பார்த்து வருகிறவனா பணம் வேணாமே என்று கேட்கின்றாய். ஒதுங்கி பொறுத்தனே ஒதுங்கி மரமே. டேய் யாரடா பார்த்து ஒதுங்கி மரம்னு சொல்றா? டேய் மழையா பார்த்து வரதா பணம் மரமே. ஒதுங்கி பொறுத்தனே ஒதுங்கி மரமே. டேய் தத்து புத்தமே பேசுறியாடா மழையா? சரி சரி நீ யாரை தேடி கொண்டு வருகிறாய்? செக்கிலி மாமா. டேய் என்னடா இது? டேய் 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 யாரு தேடி போற? செக்கிலி மாமாவே. யாரு? செக்கிலி மாமா. அவர் ஏன்டா இங்க வராரு? ஓ பாத்தீரானா? நானே இவரே நான் நிறைய பாத்துக்கிறேன். எங்க பாத்துறா? நிறைய இடத்துல. எங்க பாத்துறா? காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்ட். காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்ட். காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்ட். காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்ட். ஆர்னி பஸ் ஸ்டாண்ட். ஆர்னி பஸ் ஸ்டாண்ட். அப்புறம் நம்ம சிறுவாதி செய்யார் பஸ் ஸ்டாண்ட். செய்யார் பஸ் ஸ்டாண்ட். அங்கெல்லாம் உட்கார்ந்து கிடப்பாரு. என்ன பண்ணாரு? ஆ என்ன பண்ணாரு? நான் பாத்துனோ. என்ன பண்ணாரு இவரா? அவர் உட்கார்ந்து பஸ் ஸ்டாண்ட் பஸ் ஸ்டாண்ட். என்ன பண்ணுவா தெரியுமா? இவரு வராது. மோகன ஆமா யோ நீ பாத்துனே இல்ல. நான் பாத்துட்டேன். ஆமா நீ என்ன பாத்துக்கற? நான் பாத்துட்டே தெரியுமா? ஆர்காடு பஸ் ஸ்டாண்ட்ல தாங்கறாரு. நீ ஆர்காடு பஸ் ஸ்டாண்ட்ல பாத்த? நான் பார்த்தேன். டேய் ஆர்காடு பஸ் ஸ்டாண்ட்ல பார்த்தேன். எப்படி பாத்த? டேய் சாத்தி பண்ணா குடும்பமா தான் இருக்கும். அதுல இப்ப ஒரு ஆளா வந்து சந்தேகம். செஞ்சாங்க மகுது. அப்ப எப்படி? நீவே வரணும். அரிமாட வரணும். என்ன வேலை எப்படி தொழில் சொல்லு. அவன் மண்டாட்டி வந்து இது பாரு. அதுல இவரு ஒரு ஆளு கொண்டாடி வரால. பாம்பு ஒன்னு மாட்டிக்குது. ஐயோ மண்டாட்டி வந்து அந்த மாதிரி ஆமா இப்படி இது ஒன்னு விஷயம் இது. அவங்க பொண்ணு குட்டோல போயிடுது. சும்மா டங் 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 டங். அண்ணே காசியோ அவன் பையன் வரதுங்கறான். பையன் அவன் பையன் வரதுங்கறான் பாரு. ஜாடி வந்துடா. சும்மா போடினா டங் 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 டங். அவன் பையனுக்கு அந்த வேலை. ஆமா. யாரு
பையன் நானடா காஞ்சி விட்டு பஸ் ஸ்டாண்ட்ல பிச்சை எடுக்கிறவன் குடுகுடுப்புக்காரன் என் குடும்பமே குடுகுடுப்புக்காரன் டேய் யாரு மாமா டேய் யாரு மாமா நல்லா விட்டு பாருடா அடடே இப்பதான் தெரியுது ஓ மாமா டேய் ஒரு சாவுன ஓடுதுடா சல ஓடுதா அரே நம்பா ஏமன் ஊரு ஜான் போடுமா அப்படின்னா ஒரு பூமாடிக்காரன்னு சொல்றியா? அவனா பூமாடிக்காரன் தான் அவரு நல்லா பாடுறா. டேய் ஓ மாமா மரியா சோதா பையலே என்ன நல்லா தெளிவா பாருடா மாமா தெரியல மாமா நீ சொல்லு மாமா டேய் நல்லா ஒரு குஞ்சு குஞ்சு பாடுறா. ஆனா குஞ்சு பாரு தெரியலையா? தெரியல குனிந்து என்ன பார்த்த? நல்லா குனிந்து பாடுறான்னு சொன்னா. ஏ மாமா யாருன்னு தெரியல நீ சொல்றியா மாமா டேய் தெரிவிக்கின்றேன் ஜாக்கிரதையாக இரு சரிங்க மாமா காந்தா ராஜா கட்டி கலங்க செய்வாக்கியே நான் காந்தா ராஜா ஜகத்தோடு பரிபாலனம் செய்யக்கூடிய திருதராட்டிரம் சௌபாக்கியவதி அம்மையாருக்கும் திருமணம் செய்து கொடுத்தார்கள். இருந்தாலும் ஒன்றா இருந்தால் 104 பேர்கள். 104 பேர் ஆமா அப்படி இருக்க பெண்பால் ஒன்று மன்னருக்கு மனமுடித்து கொடுத்தார்கள் காந்தாரி. அப்படி இருக்கும் தமக்கையாகும். அப்படி இருக்க ஆடவர்களிலே முதலாக பிறந்த எனது நாமதேயம் சாகுலி. அப்படி இருக்க இந்த இரண்டாவது எழுத்தை நீக்கினால் என்ன வரும் சொல்ல பார்க்கலாம். சனி யாருக்கு சனி சனி யாருக்கு சனி தெரியுமா? யாருக்கு? அந்த துரியனுக்கு அவனி 56 தேசத்தை ஜகத்தோடு பரிபாலனம் செய்யக்கூடிய துரை துரியோதன மகாராஜாவுக்கும் மாமனுக்கு மாமாவும் மந்திரிக்கு மந்திரியாகவும் அப்படி பணியாற்றி வருகிறேன். அப்படி இருக்கும் பொழுது இன்னும் என்னடா சந்தேகம்? மாமா மாமா அன்பினர் என்ன செய்யுங்க நம்ம என்ன செய்யுங்க மாமா? அப்படியா? நன்றி
நம்பர் வந்துச்சு ஃபோன் நம்பர் தான். தெரிஞ்சுக்கிட்டேனா மாமா டேய் இந்த ஃபோன் நம்பர் போடணும்னு நினைக்கிறேன். என்னை போல் இது ஆன் பண்ணதாலே இருக்கும். சோதா பயிரே மாமா இப்பொழுதுதான் தெரிஞ்சுக்கிறா என்ன மாமா என்னை யார் ஒருவர் நம்புகின்றார்களோ அடிடே யார் ஒரு நபியர்களோ சாலோக சாலோகே சாரூப சாருபே சாமீப வயசு சொல்லுமா மாமா டேய் புரியல மாமா சாலோக சாலோகே சாரூப சாருபே சாமீப சாமீபே சாயுச்சம் அடிடே சாயுச்சம் என்னும் 4ஆம் பதவியில் கொண்டு போய் சேர்ப்பேன். சேர்ப்பீங்க ஆனால் உன்னை போன்று தத்தி பித்தவனாக வாயாடுகிறவர்களை என்ன செய்யும் தெரியுமா? என்னை போல் ஆமா ஆ. அதற்கு என்ன செய்யும் தெரியுமா? என்ன செய்வீங்க 3க்கு 6 பலம் எடுத்து அடிடே முண்டுக்கார் விளவெடுத்து அதிலே உள்ள தள்ளி ஆமா பாறாங்கல்லை எடுத்து வச்சு சப்பாத்தி முல்லை போட்டு விடுவேன். கேட்கறடா? டேய், இது ஆர்டர் பண்ணிருக்கேன். என்னடா நீங்கடா? மாமா வருமா பிள்ளையாளே துறை துறைராஜ் அழைக்க முடிய உத்தரவு அப்படியா? ஆமா. எனது மருமகன் எனது மருமகன் எனது மருமகன் உங்க மருமகனையா சரி சரி காவலை காத்துட்டாங்க. இத புறா கோடி நல்லா தானே புரியா பாக்குறேன் வேற என்ன பாக்குறேன் ஆகாஷ் அந்த காமிக்கிறான் இது ஆர்டர் வாலிபால் லீக் படிக்கிற பால் ஆர்டர் பண்ணா பார்க்கறதுக்கு நல்லா இருக்கும். இது ஆர்டர் பண்ணிட்டா எல்லாமே கம்மியாக தான் இது 200 ரூபாயில் கம்மி தானே. ஃபோனு இப்போ ஃபோன் எடுத்து இதான் ஃபஸ்ட்டு தர மீஷோ ஆர்டர் பண்ணி இறக்கிறேன். அப்போ பாதி கம்மியாக தானே வரும் ஃபஸ்ட்டு தர பண்ணுறது. கிருபாலம் காட்டா 2 பால் ஆர்டர் பண்ணுறா இதுல போட்டுக்கிறேன்டா சிறப்பு சலுகை எல்லாத்தையும். 221 பால் 221 ரூபாய் தான். இல்லை கடைக்கே போயிட்டு வாங்கிக்கிறா காசு அவ்வளோ தர மாட்டேன்றான். தானே போடுறேன். இந்த பால் 482 ரூபா கால் பண்ணிட்டா 82 ரூபா. தம்பி அதில் பாரு தம்பி இதை பாருப்பா சிறப்பு தொகை குறைப்பா. சுத்தி கட்டுறது சுத்தி கட்டுறதா நடுவில் நடுவில் காசு மாற்றி தனம் பண்ணுங்க 500 ரூபாய்க்கு வந்து 2 விஷயம் சொல்ற மாதிரி ஆர்டர் பண்ணலான்னு. இது சுத்தி கட்டுறதுக்கு வரக்கூடிய சந்திரனும் உனக்கு ஈடாக முடியுமா மருமகனே? அதுவும் தவிர
ஆண்டவன் நாட்டை உண்டாகி டேய் 180 அந்த பால் டேய் 180 போடுறானே 215 ரூபாவா கீழே இருக்கா பொங்கல் பொங்கல் அட போயா வெகு லட்சணமா இருக்கு போட போயா நம்ம வருங்கயா போயா போயா என்னாச்சு மாமா வாலிபால் ஹேண்ட் கிளவுஸ் நானும் ஆமா தோளோடு தோள் தழுவி தோளோடு தோள் தோள் தழுவி கொண்டு இருக்கும் சமயத்தில் சமயத்தே இட்லி தோசை பூரின்னு சொல்றேன் ஐயா இது நடக்கிற மாமா சின்ன பையன் நான் இல்லையா நான் போறியா போறியா யோ மாமா நான் வரமாட்டேன் போயா மாமா மாமா காசு நீ போடு நானும் போடுறேன் அம்மாட்டு கேட்டு பாருங்க அரேஜா அரேஜா மாமா நல்லா செஞ்சா அரேஜா ஆள் வச்சேன் பாலிக்கும் பரவாயில்ல ஒரு கொத்துக்கு ஒரு கொத்துக்கு 6 இட்லினா கொத்துக்கு எவ்வளவு 60 அப்படி சொல்லு ஒரு கலவா மூட்டை கலவா பருப்பு சட்னி வச்சேன் எத்தனை கிலோ 16 கிலோ 16 கிலோ சட்னி வச்சேன் சட்டி வச்சு 16 அண்டால கை கழிச்சு பாரு கலக்கி வச்ச நாக்கு விட்டாரு நாக்கு விட்டாரு சலாக் 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 200 ரூபாய் மாமா டேய் 300 ரூபாய் சந்தோஷம் பால் பார்த்துட்டு 300 ரூபாய் உள்ள தெய்வம் சொல்லு அரேஜா ஏய் இருடா ஆ நான் பண்ணு எங்க ஆயா உச்சி புளியா வச்சு நாங்க மூடில ஏய் போடு போடு புளியா மேல 5 கிலோ எடுத்து புளியாம்பையா 5 கிலோ எடுத்து கட்டு ஏய் போட்டு வச்சு கலந்து பெரிய டம்மு ஏய் கை விட்டு தொழில பத்தா இருந்து ஏய் ஆளை விட்டேன் காலை விட்டு வாங்கினேன் தோயுட போடாரு போடாரு சலாக் சலாக் ஏய் சலாக் போடாரு காலி அதே காலி பண்ணிட்டாரு காலி பண்ணிட்டாரு இன்னும் என்ன பண்ணாரு மாரேல சொல்றாங்க புளியாங்க மாமா வாய் மருமகனே அவன் நடக்கிறா சீக்கிரம் மாமா நீ நம்பரு மாமா யோ வாயா என்ன நெஞ்ச பிடிக்கிறாயா அவன் பாடி பாடி மாமா அம்மா போன் நம்பரு மாமா என்னாச்சு மாமா இவன் என்ன நெஞ்ச புடிச்சாயா என் நெஞ்ச புடிச்சாயா மாமா நீ ஒரு புறம் மாதிரி இருக்க அண்ணா நான் கேட்கிறேன் டேய் அரேஜா மாமா நெஞ்சால புடிச்ச அரேஜா மாமா நெஞ்சியும் முடியல டேய் அவருக்கு டேய் டேய் இந்த உள்ளாடா அரேஜா டேய் புடிந்து டேய் கைக்கிரங்களை பிடித்து எதனா வந்துச்சு நார் நாரா கீச்சு போடுவேன் டேய் அரேஜா மாமா ஊட்டிய புடிச்ச மேல அரேஜா டேய் புச்சாயா என் ஊட்டி புச்சாயா டேய் வரா அரேஜா பட்டாளே நான் பாக்குறேன் படிக்கான பக்கத்துல இருக்கறா ஏய் ஊட்டில எட்டி புடிங்க டேய்
அப்படியே இருக்கணும். 93 45 மருமகனே வாடி வாடி உம்மாதானே ஆதிர் ஆதிர் மருமகனே ஆதிர் ஆண்டவன் அருளாலும் என்னுடைய ஆதிர் வாதத்தாலும் என்றென்றும் இந்த பூவுலகில் நிலைத்திருக்க வேண்டும். என் குலதெய்வம் நீயே. போட்டுக்கிறாங்க அவர்கள் சென்றோ 7 வருடம் ஆகிவிட்டது. 6 வருடம் கழிந்தோர் கடைசி இது போடுதா வந்து நாடு கேட்பார் போல் தெரிகிறது. பாண்டவர்கள் மாள வேண்டும். இந்த நாட்டை நீயே ஆள வேண்டும். நாட்டை நான் ஒருவனே ஆள வேண்டும். அப்படி இருக்க சூது பகலை ஆடி எழுத்து பறித்து கொடுத்தேன் நாட்டை. அப்படி இருக்க என்னை அழைத்த பாண்டவர்கள் 1,00,000 தக்க யோசனை ஒன்று சொல்லிடுமா? அப்படியா? சொல்கின்றேன் கேள். மருமகனே பத்து நம்பர் தான் கேளு. இன்னும் 1 மணி நேரம் தான் போகுது எழுப்பு. அதை நீ கருத வேண்டையா?
இந்த ஃபோன் நம்பர் எனக்கு தெரியாது அவங்க போட்டு ஓய் மருமகனே, நான் கடை தேரக்கூடிய ஒரு தந்திரம் ஒன்று இருக்கிறது என்று சொல்றீங்க மாமா. ஆமா. அது என்ன தந்திரம் மாமா? சொல்லுகின்றேன் கேள். படித்திடுவேன் அந்த பாண்டவர்கள் ஓய் மருமகனே, மாமா. பாண்டவர்கள் காட்டில் இருக்கின்றார்கள் அல்லவா? ஆமாம். அந்த ஐவர்களோடு திரௌபதியும் இருக்கின்றார். ஐவர்களுக்கும் தேவியான திரௌபதி. ஆமாம். அப்படி சுபாஷ் இருக்க அவர்களுக்கு தெரியாமல் எப்படா சுபாஷ் வீட்டுக்கா அவளை கொண்டு வந்து அஸ்தினாபுரத்தை சிறை வைத்து விட்டால் புட்ரா பாண்டவர்கள் காட்டில் அலைந்து திரிந்து மடிந்து விடுவார்கள். இப்போ புதுசாக ஓப்பன் பண்ணுறியா? யாரி வச்சு சீதா தானே பாஸ்வேர்ட் போட்டுருன்னு நினைக்கிறேன். சீதான்னு போட்டு இந்த ஃபோன் யார் நோண்டுவாங்க? அந்த பொண்ணு தானே நான் எங்கள் அப்பா ஃபோன் தானே ஓய் மருமகனே, அது ஐடியில் இருக்குது வேற ஒருத்தவங்க ஐடி. தெரியாமல் திரௌபதியை கொண்டு இவர எல்லாத்தையும் போன உடனே குத்துங்களா? பாண்டவர்கள் அலைந்து திரிந்து காட்டிலே மடிந்து மடிந்து விடுவார்கள். திரௌபதியை இரு நானே இந்த ஃபாலோ பண்ணிக்கிறேன். கொண்டு வந்து யார் தேவை சேர்ப்பவர் யார்? அதற்கு தகுந்தவன் யார்? இதெல்லாம் தெரியாது நம்மள யார் இது இதெல்லாம் நம்ம இது நம்ம ஷோ பண்ண தானே வரோம். ஃபாலோ இந்த ஐடி வேற ஓய் மருமகனே, தங்கள் சேர்ந்தவன் இருக்கின்றான் அல்லவா? அவனை அனுப்பினால் அந்த ஐவருக்கும் தெரியாமல் திரௌபதி இருக்கின்றார் அல்லவா? அவரை பண்டை என்று சொல்லி உளவாடி ஏமாற்றி அவளை நம்ம என்ன பண்ணலாம்ல கொண்டு வந்து சிறை வைத்து விடுவான். ஐடி போட்டதெல்லாம் முனையும் முனையும் ஓய் மருமகனே, அதெல்லாம் தெரியும். என்னுடைய மைத்துனர் சாய்ந்தியவனை அனுப்பி ஆமா தங்கள் என்று உறவாடி அண்ணவரை